எக்ஸ்ப்ளோரர்ஸ் நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. நேற்று வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு வேகமாக கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு கால் பண்ணேன். மேடம் உங்கள் லொக்கேஷன் வந்துட்டேன், வந்து ஃபுட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு. எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. லொக்கேஷன் எதுவும் சந்துக்குள்ளே நிற்கிது அப்படின்னு. அப்படிங்களா? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகா கணபதி மெடிக்கல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே வரணுங்க அப்படின்னாங்க. அப்படிங்களா அப்படின்ட்டு பக்கத்தில் பார்த்து கணபதி மெடிக்கல்ஸ்னு எதுவும் இல்லை, ஏன்னா நான் ஒரு சந்துக்குள்ளே நிற்கிறேன்ல. சரின்ட்டு மேப் எடுத்து போட்டு பார்த்தேன். எப்போவுமே கஸ்டமர்கிட்ட ஏதாவது லேண்ட்மார்க் கேட்டால் அதை மேப்பில் போட்டுருவேன். கணபதி மெடிக்கல்ஸ்னு போட்ட உடனே அது ஒரு 1/2 கிலோமீட்டர் காட்டுச்சு. வேகமாக வண்டியை எடுத்துகிட்டு அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா கணபதி மெடிக்கல்ஸ்னு ஒன்றுமே கிடையாது. பக்கத்தில் விநாயகா மெடிக்கல்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. என்னடா அது விநாயகா மெடிக்கல்ஸ்னு ஒன்று இருக்கேன்னு பார்த்தேன். அதுவும் அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இருந்துச்சு. சரின்ட்டு அங்கனுக்குள்ளே போய் பார்த்தேன். அவனுக்குள்ளே சந்தை எதுவும் கிடையாது விநாயகா மெடிக்கல்ஸ் கிட்டேயும். நானும் சரின்ட்டு வந்த வழியிலேருந்து அப்படியே கீழே மெதுவாக இறங்கி ஒவ்வொரு சந்தாக பார்த்துக்கிட்டே வந்தேன். அந்த 1/2 கிலோமீட்டரும் பார்த்தா ஃபைனலாக அந்த கணபதி மெடிக்கல்ஸை பார்த்துட்டேன். இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு அந்த சந்துக்குள்ளே போகிறேன். அந்த சந்தை பார்த்தா நான் ஃபஸ்ட்டு போய் லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டு கால் பண்ணி கூப்பிட்டேன்ல, அதே சந்து தான். எனக்கு டென்ஷன் தாங்க முடியல. திருப்பி கால் பண்ணி கூப்பிட்டேன். வெளியில் வந்தாங்க. ஏங்க முன்னாடி நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன், நீங்கள் அப்போவே வெளியில் வந்து பார்த்துருந்தா நான் ஃபுட்டை கொடுத்துட்டு போயிருப்பேன், ஏங்க வெளியில் வரல அப்படிங்கிறேன். அப்படியா தம்பி அப்படின்னாங்க. ஆமாங்க நான் இங்கே தாங்க நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு. அவங்க ஒன்றும் பெருசாக எடுத்துக்காமல் ஃபுட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு தான் அலைச்சல் அதிகம். நாங்கள் வந்து லொக்கேஷன் வந்துட்டோம்னு சொல்லிட்டா ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நீங்கள் எட்டி பார்த்தா போதும், நாங்கள் நிற்போம், நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி நாங்கள் இல்லாட்டி அதுக்கப்புறம் சொல்லுங்கள், அந்த லேண்ட்மார்க் இந்த லேண்ட்மார்க்கு இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லுங்கள். எட்டி பார்க்காம சும்மா சொல்லாதீங்கங்க. என் புடனைக்கு பின்னாடி தான் அந்த கணபதி மெடிக்கல்ஸ் இருந்துருக்குது. நானும் அதை பார்க்காம எங்கெங்கேயோ சுற்றி எனக்கு தாங்க வீண் அலைச்சல். என்னத்தங்க பண்ணுறது, கொஞ்சம் எட்டி தான் பாருங்கள்.